பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வசனம் திருப்பாடல்கள் 69, இறை வார்த்தைகள் 30. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். ஆம் பிரியமானவர்களே, கடவுளின் திரு பெயரை நம்ம என்ன செய்யணுமா? பாடி புகழணுமா, அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்தணுமா? பிரியமானவர்களே, அவர் மாட்சிமை உருகிற தேவன். நம்ம அவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தாமல் இருந்தாலே அவர் என்ன செய்வார்? மாட்சிமைப்படுவார். கடவுளின் பெயரை நம்ம என்ன செய்யக்கூடாது? துச்சமாக எண்ணக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும். எப்படி உயர்த்தணும்? நம்ம பிள்ளைகள் வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? போற்றி புகழ்கிறோம். பிரியமானவர்களே, அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நன்றி கூறும் பொழுது அவர் அதில் மகிழ்ச்சி உருவார். பிரியமானவர்களே, கடவுளுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம நன்றி சொல்லணும். எத்தனையோ தீங்குகள், எத்தனையோ ஆபத்துகள், எல்லாவித பொல்லாப்புகள் எல்லாவற்றிலிருந்தோம், பொல்லாத மனிதர்களிடமிருந்தோம், பொல்லாத மனிதர்களின் கண்களிலிருந்தோம், ஆம் பிரியமானவர்களே, பொல்லாத இச்சைகளிலிருந்து, இச்சையின் ஆவிகளிலிருந்தும் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம நன்றி செலுத்துறது மட்டும் அல்லாம நம்ம பிறரிடத்தில் அவருடைய மாட்சிமையை நம்ம எடுத்து கூறணும். அவருடைய செயல்கள், நமக்கு செய்த அவருடைய அரும் அடையாளங்களை நம்ம எடுத்து கூறும் பொழுது, ஆண்டவரிடத்துல பிறரிடத்துல எடுத்து கூறும் பொழுது அவருக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அதே போல இன்னொருவரையும் ஆசீர்வதிக்கணும், இன்னொருவரையும் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு எடுத்து கூறும் பொழுது அவங்க நம்பிக்கை கொள்வாங்க. அந்த நம்பிக்கையின் மூலமாக அவங்களுடைய விசுவாசம் ஆழமாகும். பிரியமானவர்களே, ஆழமாகும் பொழுது ஆண்டவரை அவங்க மகிமைப்படுத்தும் பொழுது அவர் மாட்சிமைப்படுத்தப்படுவார். நம்மளுக்கு செய்த அதிசயங்களை, அற்புதங்களை எடுத்து கூறும் பொழுது ஆண்டவர் மாட்சி உறுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம மட்டும் சாப்பிட்டா நம்ம என்ன செய்யாது? நம்ம வயிறு, நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கும் பொழுது 4 பேருக்கும் நம்ம கொடுத்து சாப்பிடும் பொழுது தான் நம்மளுக்கு மன நிறைவு உண்டாகும். பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து, கணவருக்கு கொடுத்து சாப்பிடும் பொழுது தான் நம்ம மன நிறைவு, மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் நம்ம மட்டுமே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுத்தா நம்மளுக்கு தூக்கம் வருமா? வராது. அதே போல தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிந்த நாளா அவருடைய அற்புதங்களை, அரும் அடையாளங்களையும் நம்ம பிறருக்கு எடுத்து கூறும் பொழுது அவங்களும் அதில் என்ன செய்வாங்க? திருப்தி அடைவாங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவங்களும் ஒரு நோய் பிணி எல்லாவற்றிலிருந்து நீக்கப்படுவாங்க, உயர்த்தப்படுவாங்க. அப்பொழுது ஆண்டவருடைய மாட்சிமையும் விளங்கும். பிரியமானவர்களே, அவர் மாட்சிமைப்படுத்தப்படுவார். பிரியமானவர்களே, அப்போ நம்ம எடுத்து கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து கூறுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அவருக்கு நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்மளை ஒவ்வொரு நாளும் படைத்த தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். பிரியமானவர்களே, அவர் அதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நன்றியோடு கூடிய ஜெபத்தில் நம்ம வைக்கும் பொழுது ஆண்டவர் அதை நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கணும். நீங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க, அவர் உங்கள் மூலமாக மகிமை அடைவார். பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு நாட்கள் நம்ம நன்றி சொல்லியிருப்போம் ஆண்டவருக்கு, எல்லா நன்மைகளையும் பெற்றிருப்போம். இது நாள் வரைக்கும் அவருக்கு நன்றியே செலுத்தியிருக்க மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவைகள் மட்டும் அதிகரித்து கொண்டே போகுது. இன்னைக்கு ஒரு தேவை, நாளைக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லி அடுக்கி கொண்டே போவோம். இது எனக்கு வேணும் ஆண்டவரே, அது எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டே போகிறோம். ஆனால் என்னைக்காவது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது கடவுளுக்கு நன்றி செலுத்தியிருக்கோமா? பிரியமானவர்களே, நம்ம நினச்சி பார்க்கணும்.
நன்றியே நம்ம சொன்னதில்ல. அப்ப இனிமேல் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் பிரியமானவர்களே. அவர் எத்தனையோ அடையாளங்களை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. நம்ம படுவதில்லை. ஒரு இடத்துல கூட நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். பொல்லாத மனிதர்களிடத்துல நம்மளை அவமானப்படுத்தாதபடிக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால நம்ம அவரை நோக்கி நம்ம மன்றாடும் பொழுது நன்றி செலுத்தி தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த கடமைப்படணும் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாள் ஜெபத்துல நீங்க நன்றி சொல்லி பாருங்க, நீங்க ஜெயத்தை காண்பீர்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, எங்களை நடத்துவதற்காக, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க தனித்தனியே ஆசீர்வதிங்கப்பா. ஆமாண்டவரே. ஏசப்பா, நீங்க இனிமேலும் எங்களை ஆசீர்வதித்து நடத்த போகின்ற கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே, ஆமேன்.